என் வாழ்க்கையில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. சும்மா கரண்ட்டு போயிடுச்சேன்னு ஒரு நாள் சீட்டாட, அதை பார்த்து மீனாட்சி என்னை தூண்டி விட, நிலத்தை வச்சு விளையாடி தோக்க, அவங்க அந்த நிலத்தை பாண்டிக்கிட்ட போய் அடமான வைக்க, இந்த இடியாப்ப சிக்கல்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது அதோட மோசமாக இருக்கு. இப்போ என்னதான் பண்றது? ஒன்றும் புரியலண்ணே. அடிக்கிற வெயிலுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு நடுவில் மண்டை தான் காயுது. என்னாச்சு? நிலப்பத்திரத்தை வாங்கிட்டீங்களா? என்னாச்சுடா? சொன்ன நேரத்துக்குள்ள நீங்க வரல, அதனால. என்ன அதனால? அக்ரிமெண்ட் படி நிலத்தை ஒத்தி வச்சாச்சு தம்பி. அன்பரசு மகன் பாண்டி உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட தான் உன் நிலத்தை ஒத்திக்கு விட்டுருக்கான்ப்பா. அங்க போய் நீ பேசி வாங்கிக்க. நிலம் வேணும்னா போய் பாண்டிக்கிட்டே பேசி வாங்கிக்க சொல்றாங்க வைத்தி. பாண்டிக்கிட்டயா? பாண்டிக்கும் அந்த கிளப்புக்காரனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏ, பாண்டியும் கிளப்புக்காரங்களும் ஒரே சாமி கும்பிட்ற பங்காளிங்களாமா. பங்காளியும் நமக்கு எதிராக கூட்டி சேர்ந்துருக்காங்க. பாண்டியை பார்த்து நீ பேசுனியா? அவன் என்ன சொல்றான்? பாண்டி ஊரில் இல்லையா மச்சான், வரதுக்கு 2 நாள் ஆகுமா. வேட்டையா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பாண்டிக்கிட்ட நானே பேசி அந்த நிலத்தை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேண்டாம் மச்சான், நீங்கள் எதுலேயும் தலையிட வேண்டாம். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இல்லைடா, நான் மச்சான் ஏற்கனவே ஐஸ்வர்யா விஷயத்தில் பாண்டி உங்கள் மேலே பயங்கர கோபமாக இருக்கான். இதில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னு வைங்க, எதுவும் சரி வராது மச்சான். நானே பார்த்துக்கிறேன். எல்லாம் எங்கள் அப்பாவால் வர்றது. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. அவரோட முன்கோபத்தால தான் இந்த குடும்பமே இப்போ சின்னாபின்னமாயிருக்குடா. நடந்த எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் காரணம். அவர்கிட்டலாம் நான் பேசியிருக்கவே கூடாது. மச்சான் இப்போ நீங்கள் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுறீங்க. மாமா அப்படிதான்னு எல்லாருக்குமே தெரியும். நாம தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போகணும். யோசிக்க வேண்டிய நேரத்தில் எதையுமே யோசிக்கல. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வேட்டையா, வாப்போம். எங்க மச்சான்? வான்றல. நீங்கள் முதல்ல எங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு தான். கல்யாணத்துலேருந்து இன்னி வரைக்கும் நடந்த எல்லா உண்மையும் மீனாட்சிட்டு சொல்லிடுறேன். நான் சொன்னா அவன் நம்புவாடா. அவன் மனசு மாறிட்டானா எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் வேண்டாம் மச்சான். ஏண்டா? மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்றதா இருந்தா நான் எப்பயோ சொல்லியிருப்பேன். நானும் அவளை விரும்பாம தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு தெரிய வேண்டான்னு அத்தை சொல்லியிருக்காங்க. உண்மை தெரியாம இப்படியே அவனை வெறுத்துட்டே இருந்தா அப்புறம் இதுக்கு என்னதான்டா தீர்வு? பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மச்சான். எல்லா பிரச்சனைக்கும் காலம் ஒரு தீர்வு வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலம் வர வரைக்கும் நான் பொறுத்து தான் ஆகணும். பார்ப்போம்.